மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் வருடாந்த சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்குள் செல்லும் வரவேற்பு வளைவு அமைக்கும் பணி நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது. இதன்போது இரு மதத்தினருக்கிடையில் இடம்பெற்ற முரண்பாடுகளை தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டதோடு குறித்த வரவேற்பு வளைவு உடைத்து சேதப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் திருக்கேதீஸ்வர ஆலய வீதியில் அமைக்கப்பட்ட வளைவு மத வன்முறையாளர்களால் உடைத்து நொறுக்கப்பட்டமையும் அங்கு எழுப்பப்பட்ட கோஷங்களும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே கேவலப்படுத்தியுள்ளதாக இந்து சமய விவகார அமைச்சர் மனோ கணேசன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழர் ஒற்றுமையை கேள்விக்கும் ஏனைய இனத்தோர் மத்தியில் கேலிக்கும் உள்ளாக்கியுள்ள இந்த நிகழ்வு நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைதிக்கு வழிகாட்ட வேண்டிய மத தலைவர்கள் வன்முறைக்கு தலைமை தாங்குவதை கடுமையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை எமது இனத்தின் அரசியல் இலக்குகள் திசை மாறிச் செல்ல நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் வீதியில் அமைக்கப்பட்ட வளைவு அகற்றப்பட்டமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இன்று கண்டன அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் திருக்கேதீஸ்வரம் கோயில் நிர்வாகத்தினருடனும் மாந்தை பங்கு தந்தையிடமும் தனித்தனியாக சம்பவ இடத்திற்கு சென்று உண்மை நிலவரங்களை கேட்டறிந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நிகழாதிருக்கவும் முரண்பட்ட இரு மதத்தினருக்கிடையில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு இதை சுமூகமாக தீர்க்க அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான சம்பவங்களினால் நமது இனத்தின் அரசியல் இலக்குகள் திசை மாறிச் செல்ல நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வன்முறைகளால் எந்தவிதமான ஒரு தீர்வையும் அடைந்துவிட முடியாது என தெரிவித்த அவர் அனைவரும் பொறுமையாக பொறுப்புணர்ச்சியுடன் செயற்பட முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.